வீரமகன் வாகை சூடினார். ஸோ எதுக்கு தலைவனுக்கு எதுக்கு நான் கியூ கார்டுறா? ஸோ மக்களை நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ் சீசன் 8 டைட்டில் வின்னர் முத்துக்குமரன் அப்படின்ற ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கிடைச்சிருச்சு. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் முத்துக்குமரன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ வர்த்தமான் தமிழ் ஆடியன்ஸ் சார்பாகவும் வர்த்தமான் தமிழ் சார்பாகவும் ஒரு பெரிய ஒரு ஹேட்ஸ் அப் அண்ட் செம்மையா விளாண்டீங்க முத்துக்குமரன். ஸோ கண்டிப்பா அந்த வீடியோ நீங்க வெளியில வந்து பாப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நம்புறோம். ஸோ பிக் பாஸ் சீசன் 8 டைட்டில் வின்னர் முத்துக்குமரன் ஆகிவிட்டார் அப்படின்ற ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. கண்டிப்பா சௌந்தர்யா பண்ண சூழ்ச்சி, சௌந்தர்யா பண்ண சில வேலைகள்னால முத்துக்குமரனோட ஓட்டு அடி வாங்கிரும். முத்துக்குமரன் வந்து டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா எதுவுமே கிடையாது, உழைப்பு மட்டும்தான் இந்த இடத்துல வந்து நின்னு பேசுது அப்படின்ற மாதிரி சொல்லி பிக் பாஸ் சீசன் 8 டைட்டில் வின்னரா முத்துக்குமரன் தேர்வு செய்யப்பட்டு மக்களால் தேர்வு செய்யப்பட்டு வெற்றி பெற்று இருக்கிறார் அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். பிக் பாஸ் சீசன் 8 ஆரம்பிச்ச முதல் வாரத்துல இருந்து இறுதி வாரம் வரை 100 நாளை கடந்தும் மக்களை தன் கைக்குள்ள வச்சு மக்கள் தனக்காக ஓட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு ஒவ்வொரு வாய்ப்பு கிடைக்கிற இடத்துல எல்லாம் நன்றி சொல்லி ஒரு மனுஷன் கைக்குள்ள மக்களை வச்சிருந்தாரு அப்படின்னா தமிழ் பிக் பாஸ் சீசன்லயே முத்துக்குமரனை தவிர வேற யாருமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஓட்டு பிரியும், வாரங்கள் வர மாற கண்டிப்பா ஓட்டுகள் வந்து மாறும். ஒரு கண்டஸ்டன்ட் ஒரு வாரம் வந்து டாப்ல இருப்பாங்க, ஒரு கண்டஸ்டன்ட் அதே கண்டஸ்டன்ட் அடுத்த வாரமே கீழே போயிடுவாங்க அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் பிடிக்காம. முத்துக்குமரனும் சில பல தவறுகள் பண்ணாரு. அது அவரு ரொம்பவே மக்கள் வந்து அஃபெக்ட் ஆகிற மாதிரியான தவறுகள் அது கிடையாது. ஸோ மக்களோட மனசுல பயங்கரமா இடம் பிடிச்சி இன்னைக்கு முத்துக்குமரன் எல்லாருமே அதை தான் எதிர்பார்க்கணும். ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் முத்துக்குமரன் வெற்றி பெற வாய்ப்பில்லை அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டா அவ்வளோ கமெண்ட்ஸ். எனக்கு வந்து கமெண்ட்ஸ் நான் எல்லா கமெண்ட்ஸையும் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரீட் பண்ணுவேன். பட் அதை வந்து நான் ப்ரெஷரை ஏற்றிக்கிறது இல்லை அப்படின்னாலுமே கண்டிப்பாக நான் எல்லா கமெண்ட்ஸையும் ரீட் பண்ணுவேன். மக்கள் ஆடியன்ஸ் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்களில் இருந்து தான் உங்களோட கணிப்பு என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒவ்வொரு அப்டேட்டையும் நான் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான வீடியோவை நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுறது. பட் ஆனால் எல்லாருமே முத்துக்குமரன் வந்து வெற்றி பெறணும், முத்துக்குமரனுக்கு தான் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட்டினை தெரிக்க விடுறீங்க. கண்டிப்பாக முத்துக்குமரன் வந்து இவ்வளோ பெரிய லவ்வை வந்து மக்கள்கிட்ட சம்பாரிச்சிருக்காரு அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னே சொல்வேன். ஆரம்பத்துல இருந்து இப்ப வர முத்துக்குமரன் வின் பண்ணதுக்கு அப்புறமுமே ஒரு மனுஷனுக்கு இவ்வளோ ஃபேன்ஸ், இவ்வளோ அன்புகள் கொட்டி கிடக்கு அப்படின்னா அது முத்துக்குமரன் பணம் சம்பாரிச்சாரோ இல்லையோ மக்களோட மனசை சம்பாரிச்சிருக்காரு. அதுவே முத்துக்குமரனுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ முத்துக்குமரன் கிட்ட இருந்து அந்த 50 லட்சம் ரூபாயை பிரிக்காம இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா அது ஒரு பெரிய ஒரு இதாக இருந்திருக்குமே அவரோட லைஃபுக்கு. எனிவே பணம் வந்து இப்போ ஒரு நாளை போகும், அது ஒரு விஷயமா இருந்தாலும் மக்களோட மனசை சம்பாரிச்சிட்டாரு. இதை வச்சு அவருக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ கண்டிப்பா முத்துக்குமரன் ஜெயிச்சது வந்து கண்டிப்பா ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் சந்தோஷம் அப்படின்றது வந்து மனசுல ஒவ்வொரு முட்டுக்களா பூவா பூத்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். ஸோ எனிவே வெல்டன் முத்துக்குமரன். கண்டிப்பா நீங்க வந்து வின் பண்ணது வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி. வர்த்தமான் தமிழ் சார்பாக உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ் முத்துக்குமரன்.